உங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களை தொடும்போதோ இல்லைன்னா ஒரு மெட்டீரியலை தொடும்போதோ எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டிருக்கா? அந்த மாதிரி நிகழ்வு நடந்தது அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஸ்கூல் லைஃப்லேயே வந்து படிச்சிருப்போம், இந்த உலகத்தில் எல்லாமே அணுக்களால் ஆனது அப்படின்னு. ஒரு அணு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படிங்கிற 3 பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். இதில் புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் உடையது, நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரலைஸாக இருக்கக்கூடியது, எந்த விதமான ஒரு சார்ஜும் இல்லாதது, எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் உடையது. இப்போ வெவ்வேறு பொலாரிட்டியில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒன்று பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுவே சேம் பொலாரிட்டியில் இருந்தது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த காந்தம் போலவே. இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் அதோட குவான்டிட்டி வந்து எப்பவும் பேலன்ஸராக இருக்கும். இது இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. மேகங்களை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் அந்த மேகங்களும் இடித்து உராய்வு ஏற்படும் போது அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். எலக்ட்ரான் வந்து சார்ஜ் அதிகமாக உருவாகிட்டு இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அதில் ஒரு இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும், இந்த பாசிட்டிவும் நெகட்டிவ்க்கும். ஸோ அப்போ அது பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். அப்படி அந்த பாசிட்டிவ் சார்ஜோட அட்ராக்ட் ஆகுறது தான் வந்து இந்த மேகங்களுக்கு இடையில உருவாகக்கூடிய லைட்னிங், அதாவது மின்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுவே அந்த மேகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த எலக்ட்ரான்ஸ், அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து பூமிக்கு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவோட அட்ராக்ட் ஆகும்போது அதை தான் பூமியில் விழக்கூடிய மின்னல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மின்னல் அப்படிங்கிறது ஒரு வகையான இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான். இப்போ மனிதர்களோட உடம்புல நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உடைகள்லேருந்து ஒரு நான் கண்டக்டிவ் பொருட்கள் ஒன்று நம்ம வந்து உராய்வு ஏற்படுத்தும் போது அதில் இதே போல் எலக்ட்ரான்ஸோட குவான்டிட்டி வந்து அதிகமாகும். ஸோ அப்போ அது ஃபுல்லி சார்ஜ் ஆகும். அதிகமாக உருவான இந்த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் அது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வழியை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். அந்த சமயங்களில் நம்ம ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸில் கை வைக்கும்போது அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்போ தான் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் பண்ணுற ஒரு ஃபீலை நமக்கு உருவாக்குது. இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை பற்றி நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு நான் கண்டக்டிவ் பொருட்களில் உராய்வு ஏற்படுத்தும் போது உருவாகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஏற்படக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நம்ம பண்ணி வந்து பார்த்துருப்போம். இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிருக்கு ஆபத்து ஏற்படுற அளவுக்கான எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகாது. ஆனால் இந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறதுக்கான அந்த ஃபீலை வந்து நமக்கு உருவாக்கும். அதே சமயத்தில் அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது உருவாகக்கூடிய அந்த சின்ன ஆர்க்குனால நமக்கு நிறைய பெரிய விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பகுதிகளில் யாரும் மனிதர்கள் போகக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ல கூட சுவிட்சை வந்து ஆன் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ல இருக்கிற சுவிட்சை நம்ம ஆன் பண்ணக்குள்ள ஸோ பாயிண்ட்டில் வந்து அந்த கான்டாக்ட் ஆகும்போது அதில் சின்ன ஒரு ஆர்க் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஆர்க்குனால மிகப்பெரிய தீ விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம எந்த விதமான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் சுவிட்சஸை ஆன் பண்ணாமலே மனிதர்கள் நடமாட்டம் கேஸ் பரவி இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தாலே இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால உருவாகக்கூடிய ஆர்க்குனாலையும் தீ விபத்துகள் அதிகமாக வந்து ஏற்படும். இந்த மாதிரியான விபத்துகள் நிறைய இடங்கள்ல நடந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளை நடக்காமல் நம்மளால் வந்து தவிர்த்துக்க முடியும். அதை தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். ஸோ பெரும்பாலான பேருக்கு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்ன, எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனலோட சோஷியல் பிளாட்ஃபார்ம்லையும் உங்களோட ஆதரவை தெரிவிங்க.